மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த சந்தில் மறைச்சு நின்றுட்டுருப்பான். சரி வாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்து என்னடா நீ இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவான், உன்னோட கை ரெண்டு இங்கேயே வெட்டி வச்சுட்டு போ, நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், சரி உன் காமெடியெல்லாம் முடிஞ்சா, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்மா. காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனை போய் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆளுங்க எல்லாத்தையும் வந்து கொல்ல சொல்லுவான். நம்ம ஹீரோ அவனோட பாடியை ஃபுல்லாத்தையும் வந்து மேஜிக்கால் கவர் பண்ணி ஒருத்தனை ஒரு அடி தான் அடிப்பான். அதுக்கு மேலே அங்கே எவனுமே உயிரோடு இருக்க மாட்டான். அவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு அடுத்தது நீ தான் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதை கேட்டவுடனே நான் உன்னை இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஓடிடுவான். நம்ம ஹீரோவோ பெருமூச்சு விட்டுட்டு சொல்லுவாப்புல, இந்த சின்ன பிரச்சனைக்காக நான் இவனுங்க கூடலாம் சண்டை போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ மேயரோட வீட்டை தேடி போவாப்புல. அவர் வீட்டு முன்னாடி போகும்போது அவர் வீட்டு முன்னாடி இருந்த சிலையில் வந்து ஒரு பிளாக் எனர்ஜி இருக்கிறத வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாப்புல. அடிக்கும்போது பார்த்தா மேயர் வந்து அந்த கதவை திறந்துட்டு வந்து நிற்கிறாரு. ஆனால் அந்த கதவுக்குள்ளே வந்து ஃபுல்லாமே பிளாக் எனர்ஜி தான் வந்துடுது. அதை பார்க்கும்போது தான் மேயர் ரொம்ப டயர்டாக இருக்கிறத வந்து நம்ம ஹீரோ கவனிக்கிறார். டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் உள்ளே போய் பார்க்குறாரு. வீடு ஃபுல்லாமே வந்து பிளாக் எனர்ஜியாக தான் இருக்குது. அப்போ தான் மேயரும் ஹீரோவும் 2 பேரும் வந்து அந்த இடத்துலேருந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த இடத்துல அவங்க ரூமுக்கு போய் திறந்து பார்க்குறாங்க. ரூமுக்கு போய் திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் ஒய்ஃப் வந்து கத்திக்கிட்டு இருக்கா, நம்ம பையன் மிதக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, அந்த பையன் சும்மாமல் இருக்கல, அவனுக்கு மேலே வந்து ஒரு ஈவில் கோஸ்ட் வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இவனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ தான் அந்த மேயரும் சொல்கிறான், இவனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, நீங்கள் இன்னும் கவலைப்படாத, நான் இவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த கோஸ்ட் வந்து அந்த பையனை வந்து இன்னும் உக்கிரமாக வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அது பிடிக்கும்போது வந்து அந்த பையன் வந்து ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறான் கோஸ்ட் மாதிரியே. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இவனை உடனே காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பவரை வச்சு அந்த கோஸ்ட்டை அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் அந்த கோஸ்ட் வந்து அங்கேருந்து போகிற மாதிரி தெரில. அப்போ தான் அந்த பையனும் வந்து அந்த பெட்டில் விழுக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், இது இன்னும் முடியல, அவன் பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மேயரும் அவனோட ஒய்ஃபு 2 பேருமே அந்த பையனை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இது எப்படியோ சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் அந்த மேயரும் அவனோட ஒய்ஃபு 2 பேரும், எப்படி நீ வந்து இந்த சின்ன பையனை கூப்பிட்டு வந்து நம்ம பையனை வந்து காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இங்கே உட்காந்துட்ருக்க, இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் வந்து இந்த கோஸ்ட்டால் வந்து மயக்கப்பட்டுட்டாங்க, இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு இப்போ முதல்ல நான் இந்த கோஸ்ட்டை தான் அழிச்சாகணும்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் அவனோட அந்த பிளட்டோட சக்தியை வந்து ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அந்த கோஸ்ட்டை அழிக்கிறதுக்கு பார்ப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த நீடில் எடுத்து அந்த பையனோட நெத்தியிலேயே குத்தி அந்த கோஸ்ட்டை வந்து அழிப்பார். அந்த கோஸ்ட்டு அந்த பையனோட உடம்புலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வந்த கோஸ்ட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து அவர் கையில் இருந்த நீடிலால் தூக்கி அடிக்கிறார். தூக்கி அடிக்கும்போது அந்த கோஸ்ட்டும் அங்கேருந்து அழிஞ்சு போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருந்த மேயரோட ஒய்ஃப் வந்து அந்த பையனை போய் பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலையப்பான்னு கேட்குறா. அந்த பையனை வந்து அம்மான்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போயே தெரியுது நம்ம இந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, இந்த ஈவில் எல்லாமே முதல்ல எங்கேருந்து வந்துச்சு, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த மேயரும் சொல்கிறான், ஈவில் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஈவில் எனர்ஜி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே அந்த வீடு ஃபுல்லாக வந்து தேட ஆரம்பிக்கிறார். வீடோட மூடு முடக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போய் தேடுறாரு. கடைசியாக நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறது அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த சிலை. அந்த சிங்கத்தோட சிலையோட வாயில் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனில் இருந்து தான் இவ்வளோ ஈவில் எனர்ஜி வந்திருக்கு. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே அந்த மேயருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்ம மேயருக்கு வந்து சொல்கிறாப்புல, மேயர் வந்து ஒவ்வொரு டைம் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது எல்லாமே அந்த சிலையை வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப தான் அந்த மேயர் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காரு. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே அந்த அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே புளி போட்டு விளக்குறாப்புல. இது சொல்லி முடித்த உடனே தான் அந்த மேயரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறான், எங்களுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும், இது ஓகே, இது பரவாயில்ல தான், அந்த சின்ன பையன் நல்லா இருக்கான்ல, அது போதும் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டவுடனே மேயர் சொல்லுவோம், நீங்கள் ஏன் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கக்கூடாது, உங்களை மாதிரி ஒரு சிறந்த டாக்டர் யாருமே இது வரையும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ கிளினிக்கா ஆரம்பிக்கலாமே அப்படின்னு மாதிரி சொல்லுவான். சொல்லி முடிச்ச வாட்டி நம்ம ஹீரோ யோசிப்பான், இத்தனை நாள் நம்ம வேலை இல்லாதவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து காரில் வந்து அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பார். போகும்போது அந்த திடுப்புன்னு வந்து டிரைவர் காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுப்பார். நம்ம டிரைவரும் அந்த காரை நிறுத்துவாப்பில். நிறுத்தி முடிச்ச வாட்டி நம்ம ஹீரோ வந்து அந்த கண்ணாடி வழியாக வெளியே எட்டி பார்ப்பார். எட்டி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருப்பாள். நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே காருக்குள்ளேருந்து லைட்டை எட்டி பார்ப்பார், அங்கே யாரா இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ தான் அந்த இடத்துல பார்க்குற டிரைவர் வந்துட்டு, ஓ மை கேட், ஷீ இஸ் எ பியூட்டி அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அப்போ தான் அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு நடந்து வர ஆரம்பிப்பாள். அந்த பொண்ணு வந்து, இவ்வளோ நேரம் நீ வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டே வருவாள்.
பேசிட்டு வந்தவ திடுதிப்புன்னு வந்து 2 பேரும் கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே என்னடா நடக்குது, ஒரு ரோலே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் வாயை பொளந்துருவான். அந்த டிரைவர் எதா சந்தர்ப்பம் ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்பான். ஓகே கைஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஹீரோயின் இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.